இன்ப நிதி பேரில் கார் வாங்கிக்கிட்டு முதலமைச்சர் அதை பயன்படுத்துவார். அப்போ அவரோட சொத்து பட்டியலை தேர்தல் பிரமாண வாக்குமூலத்தில் தாக்கல் செய்யும்போது அந்த காரை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. பேரனோட சொத்தெல்லாம் தாத்தா போடணுன்னு அவசியம் இல்லைல்ல. ஆனால் இந்த குடும்பத்தின் செல்வ செழிப்பு, செல்வம் எவ்வளவு இருக்கிறது என்பது ஊருக்கே தெரியும் இல்லையா? அதிமுக அமைச்சர்கள்லாம் இன்னோவா காரில் போயிட்டு இருக்கும்போது இவர் 3 கோடி ரூபாய் காரில் போகிறாரு. இவர் மட்டும் இல்லை, அமைச்சர் காந்தி 5 கோடி ரூபாய் காரு, திருச்சி அமைச்சர் திரு நேரு 6 கோடி ரூபாய் காரு. அப்படியே ஒவ்வொருத்தரும் செல்வத்தில் திளைக்கிறார்கள். இந்த குடும்பம் ஆரம்பத்துலேருந்தே நான் சொன்னேன்ல, கருணாநிதி காலத்திலிருந்தே இந்த குடும்பம் அதிகாரத்தையும் செல்வத்தையும் சுவைத்து வளர்ந்ததனால் இந்த குடும்பத்துக்கு நினப்பே தமிழ்நாடு நமக்கு சொந்தன்ற நினப்பு. யோசிச்சு பாருங்க, கலைஞர் இருந்தார், இறந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு மகன் மு.க. ஸ்டாலின் வந்தார். அதுக்கப்புறம் ஒரு புள்ள உதயநிதி ஸ்டாலினை இளைஞரணி செயலாளராக்குனாங்க, எம்எல்ஏ ஆக்குனாங்க, அமைச்சராக்குனாங்க, துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. அடுத்து கட்சித் தலைவர் 26 ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உதயநிதி தான் முதலமைச்சர். ரைட்டா? ஓகே. ஸ்டாலினாவது இளைஞர் அணியை தொடங்கினார், ஏதோ வேலை செஞ்சார், மிசால ஜெயிலுக்கு போனார், கதைலாம் விட்டாங்க. உதயநிதினால் விளங்காத படத்தில் நடித்தது தவிர என்னங்க கட்சிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணார்? அவர் இளைஞரணி செயலாளர், அவர் துணை முதலமைச்சர், ஸ்டாலினோட தங்கச்சி மகளிர் அணி செயலாளர். இதெல்லாம் பத்தாதுன்னு இன்ப நிதியையும் கூட்டிகிட்டு வர்றாங்கன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கும் இந்த குடும்பத்துக்கு, யோசிச்சு பாருங்கள். அதனால்தான் திமுக தீய சக்தி என்று நான் சொல்கிறேன். இந்த 2026 தேர்தலில் திமுக தோல்வி அடைவதோடு நின்றுவிடக்கூடாது. இனிமேல் என்றைக்குமே திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் மீண்டும் கூட்டத்தில் இதுதான் திமுகவுக்கான கடைசி தேர்தல் என்று பலமுறை அவர் குறிப்பிடுவதை நானும் குறிப்பிடுகிறேன். இதோட திமுக எந்திரிச்சு தேர்தலில் போட்டியிட்ட நிலைமைக்கு கூட அந்த கட்சி இருக்கக்கூடாது.